எங்கடா போன ராஜபிரியன்? நேற்று வேற ஜெயிச்சிருக்கேன், நாளை ரொம்ப வாரத்தில் இருக்கேன், கண்டிப்பா வந்துருப்பானடா. ஹலோ, சொல்டா. என்னது மும்பை வம்பளுக்கு போறியா? ஏன்னா சின்ன பையன் சல்லி பையனில் போய் வம்பளுக்கு என்ன பண்ண போற? நம்ம இருக்க நிலைமைக்கு தகுதிக்கு நம்ம பஞ்சாபை தான் வம்பளுக்கணும். புரியுதா உனக்கு? அதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. கலாய்க்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அந்த இடத்துல கூட மும்பை இன்னைக்கு இல்லை. வாங்கடா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா. ஏன்னா தகுதி வேணாமாடா. நம்மலாம் டேரெக்டாக போய் என்ன செய்யணும்? பஞ்சாப் வம்பளுக்கணும். மும்பை வம்பளுக்கிறது வந்து இந்த வழியில் இருக்கிற சாணியை வந்து வாயில் அள்ளி போட்ட மாதிரி. சாணியை பார்த்தோம்னா நம்ம தாண்டி போயிடணும்டா. புரியுதா உனக்கு? அதை அள்ளி போட நினைக்கக்கூடாது. நம்ம கை தான் ஆகும். புரியுதா? ஸோ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. 5 கப்பு வச்சிருந்துருக்கோம். அவங்க 5 கப்பு வச்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்காங்க. அதனால நான் அவனை போய் வம்பளுக்கிறதா அப்படின்னு டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ தேவையில்லாமல் அவங்கள போய் குஜில் மஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கே ஒரு சங்கடமாக தான் இருக்குது. அதுக்கே நான் மன்னிப்பேன் சார், மன்னிச்சடி. இது வரைக்கும் நான் அவனை குஜில் மஸ்ட் பண்ண எல்லாருக்கும் மன்னிச்சேன். நான் கொஞ்சம் தகுதியான டீம்கிட்ட வந்து மழுக்கட்டிக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் ஆர்சிபி நல்லா வரீங்களா? ஆனால் அந்த 4 பிளேஸ்க்கு நாங்கள் வராமல் பார்த்துக்குங்க. நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பேன். ஆமாம், அது மட்டும் பார்த்துக்கங்க. ஆமாம். சரி நான் பார்க்குறேன். ஆமாம், நான் பஞ்சாப் போகிறேன். பஞ்சாப் போய் அவங்க அடிக்கிறேன். அவங்க தான் நமக்கு தகுதியான ஆள். பஞ்சாப் அந்த அவங்கலாம். ஆமாம், பஞ்சாப் கூட மேட்ச் இல்லையா? மேட்ச் தேவையில்லை. அவங்க அடுத்து தோப்பான் இல்லை, அதை வச்சு நான் அவங்க கூட சண்டை போடுவேன். சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி வேணுமாடா. தகுதி இல்லாமல் சரி நிறைய பார்த்து டே ரூமில் அம்சான் யாரையும் வச்சுருக்கலாம். நான் வெளியே போனேன். அவனை காலி பண்ண சொல்லுவேன். நான் வருவேன். இல்லை 4 பேர் தங்கமாக சொல்லுவேன். அவன் தங்கிறேன். முக்கியமான விஷயம்டா. இப்போ நம்மளை வெளியேற்றுக்க பீடை கூட ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கூட இருக்க நீங்கள் எதுவும் சொல்லி ஆயிரம் படியா பார்த்துக்கங்க. சரியா? சரி பாண்டியா, எங்கே ஒன்றா நீ படிக்க பார்த்தியா? இந்த மன உளைச்சல் காலாகி புத்தி பேதலிச்சு அப்படி மனநலம் குன்றியவனா மாறானாலே மட்டும் நீ பாரு, கண்டிப்பாக மாறு. அது மட்டும் இல்லை, இந்த பாயிண்ட் ஷாப்ல 4 டேபிள் நாங்கள் வந்துட்டோம்னு வச்சுக்குவேன். அடுத்து வேற யாரும் இல்லை, நீங்க புத்தி பேதலிச்சு பைத்திய மாதிரி இல்லை. நீ அலையெல்லாம் பேர நான் மாத்திக்க. நீ மேலே வரணும், நாங்கள் ஜெயிக்கணும். உன்னை குஜிலி மஸ்ட் நான் பண்ணுறேன். பேசுறதுக்கு நல்லா இருக்கு. அடிக்கும் 2வது கப்பு அப்போ கூட அப்படி தானே? ஆமாம். அம்பேரை விலைக்கு வாங்க அம்மானிக்கிட்டே காசு இல்லையாம்டா. பாவம் 2017 பேன் ஐட்டம் தான் சொல்றாப்ல. இனிமேல் அவளை மும்பை முடிஞ்சு வச்சுடா போடா. போகிறான் எல்லாம் நேர பாண்டியாடா. அப்புறம் நேர பாண்டியாவா தான் இருக்கும். இல்லை கரக பாண்டியாடா உங்களுக்கு.